जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई. ஜெய் சர்க்குருநாதா. பாபாவுடைய இந்த காக்கட ஆரத்தியில் 4வது பாட்டு என்னென்னா உடா பாண்டுரங்கா ஆத்தா தரிசன தியா சகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு. ஸோ இந்த பாட்டு நான் கொடுத்த பிடிஎஃப்பில் 10வது பக்கம் இருக்குது. எல்லாரும் 10வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. குருநாதருடைய அனுகிரகத்தினால கற்றுக்கொள்வோம். சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத்மாதா ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய். ஜெய் சர்க்குருநாதா. நம்ம பாபாவுடைய காக்கட ஆரத்தியில் 4வது பாட்டு, அதாவது உட்டா பாண்டுரங்கா ஆத்தா தரிசன தியா சகலாம் சொல்லக்கூடிய பாட்டு. ரொம்ப விசேஷமான பாட்டு. பண்டரிபுரத்தில் நாமதேவ் மகாராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மா அவருடைய பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டை நம்ம கற்றுப்போம். முதல்ல அடியேன் பாடி முடிச்சிடுறேன். முடித்ததுக்கப்புறமா இன்ச்சு டு இன்ச்சாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சாய்ராம். 4வது பாட்டில் தரிசனம் தருக பாண்டுரங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு. இந்த பாட்டை அடியேன் பாடுறேன். உடா பாண்டுரங்கா ஹாத்தா दर्शन द्या सकलां जाला अरुणोदय सरली नित्रेची वेला संत साधु मुनि हवके जालेती खोला सोडा से जे सुखे हाथा बगुद्या मुख कमला रंक मंटपी महाद्वारी जाले से थाटी मन उठावील रूप बगावया दृष्टि राहीर कुमा पाई तुमका ये उद्यादया से जे हाल उनी जाके गरा देवराया जाले मुख द्वार लाभा जाला रोकटा विष्णुदास नामा उपा केवुनिका कटा. மொத்தமாக திருக்குறள் மாதிரி 2 வரிகள் தான். மொத்தமாக 12 வரிகள் இருக்குது இந்த பாட்டு. பாபாவுடைய காக்கட ஆரத்தியில் 4வது பாட்டில் 12 வரிகள் இருக்குது. இந்த 12 வரிகளையும் இப்போ இன்ச்சு டு இன்ச்சாக அடியன் சொல்லி கொடுக்குறேன், கற்றுக்குங்க. சாய்ராம். முதல்ல 2 வரி. உடா பாண்டுரங்கா ஹாத்தா தரிசன தியா சகலாம் ஜாலா அருணோதய சரளி நித்ரேச்சி வேலா. இப்போ இன்ச்சு டு இன்ச்சாக பாடுவோம். உட்டா பாண்டுரங்கா, எழுங்க பாண்டுரங்கா அப்படின்னு அர்த்தம். உட்டா அப்படின்னா ஏழுகன்னு அர்த்தம். உட்டா பாண்டுரங்கா ஆத்தா ஆத்தா தரிசன தியா சகலாம். உட்டா பாண்டுரங்கா ஆத்தா தரிசன தியா சகலாம். அடுத்ததா ஜாலா அருணோதய சரளி நித்ரேச்சி வேலா. இப்போ நான் பாடும் பொழுது எந்தெந்த வேர்டை பிரிக்கிறேன்னு பாருங்க. உட்டா பாண்டுரங்கா ஹாத்தா தரிசன தியா சகலாம். இப்போ உட்டா பாண்டுரங்கா ஆத்தான்கிற ஒரு வார்த்தையை பிரிக்கிறேன், தரிசன தியா சகலான்கிறத பிரிக்கிறேன். ஒரே வரியில் 2 பிரிவினை இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி தான் மராட்டி ஆரத்தை ஷிரடியில் பாடப்படுது. உட்டா பாண்டுரங்கா ஹாத்தா दर्शन द्या सकलां जाला अरुणोदय सरली नित्रेची वेला. ஜால அருணோதயனா விடிய போது ஏந்திரி பாண்டுரங்கா அப்படின்னு அர்த்தம். நேரமாச்சு ஏந்திரி அப்படின்னு அர்த்தம். உட்டா பாண்டுரங்கா ஹாத்தா दर्शन द्या सकलां जाला अरुणोदय चरली नित्रेची वेला. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா? ஓ பாண்டுரங்கா, இருள் விலகி சூரியதமாகிவிட்டது,
உங்கள் உறக்கம் கலைந்து விழித்தலும் நேரம் வந்து விட்டது, எங்கள் அனைவருக்கும் தரிசனத்தை தா அப்படின்றது அர்த்தம். அடுத்த 2வது பேராகிராஃபை பாருங்க. சந்த சாது முனி அவகே ஜாலேதி கோலா சோடா சேஜே சுகே ஹாத்தா பகுத்யா முக கமலா. இப்போ இன்ச்சா பிரித்து படிக்கிறேன் பாருங்க. சந்த சாது முனி அவகே, சந்த சாது முனி அவகே பிரியுதா, ஜாலேதி கோலா இது தனியாக பிரியும். சந்த சாது முனி அவகே ஜாலேதி கோலா. அடுத்ததா சோடா சேஜே சுகே ஆத்தா, சோடா சேஜே சுகே ஆத்தா புகத்யா முக கமலா அப்படின்றது வரும். இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சாதுக்களும் முனிவர்களும் துறவிகளும் சான்றோர்களும் உங்களுக்காக காத்திருக்கின்றார்கள் பிரபு, உங்கள் சுகமான தூக்கத்தை விட்டுவிட்டு உங்கள் புனிதமான முக கமல தரிசனத்தை எங்களுக்கு காட்டுங்கள் அப்படின்றது அர்த்தம். இப்போ முன்னாடி இருக்கிற 2 வரி பின்னாடி இருக்கிற 2 வரி சேர்த்து படிக்கிறேன். உடா பாண்டுரங்காதா दर्शन द्यासकला जाला अरुणोदय सरली नित्रेची वेला संत साधु मुनि अवके जालेती कोला सोडा से जे सुके आता बगुत्या मुख कमला. அடுத்ததா 3வது வரியில रंक मंटपी महाद्वारी जाले सीताटी मन उतावील रूप बगावया दृष्टि. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா, பந்தல் முதல் மகாவாசல் வரை பக்தர்கள் கூட்டம் நிரம்பிவிட்டது, தங்கள் திருமுக தரிசனத்தை காண எல்லோரும் ஆவலாக காத்திருக்கின்றார்கள் அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த 3வது வரியை பிரித்து படிப்போம். ரங்க மண்டபி மகாத்வாரி, மகாத்வாரினா வாசல் வரைக்கும் அர்த்தம். ரங்க மண்டபி மகாத்வாரி ஜாலே சி தாட்டி ஜாலி சே தாட்டி மன உதாவீல ரூப பகாவயா திருஷ்டி. திரும்பியும் பாடுறேன். ரங்க மண்டபி மகாத்வாரி ஜாலே சீதாட்டி மன உதாவீல ரூப பகாவயா திருஷ்டி. இப்போ மேலேந்து 6 வரியை சேர்த்து பாடுறேன். உடா பாண்டுரங்காஹாதா दर्शन द्यासकला जाला अरुणोदय सरली नित्रेची वेला संत साधु मुनि अवके जालेती कोला सोडा से जे सुके आता बगुत्या मुख कमला. रंक मंटपी मगाद्वारी जाले से ताटी मन उतावील रूप बगावया दृष्टि. राही रकुमा पाई तुमका ये उद्यादया से जे हाल उनी जाके गरा देवराया. இப்போ 4வது வரியில் ராகி ரகுமா பாயி, ராதையும் ருக்மிணின்னு அர்த்தம். ராகி ரகுமா பாயி தும்கா, ராகி ரகுமா பாயி தும்கா சேர்ந்து வரும். ஏ உத்யாதயா இரக்கம் காட்டுங்கள்னு அர்த்தம். ராகி ரகுமா பாயி தும்கா ஏ உத்யாதயா ये उद्यादया ये उद्यादया ये उद्यादया राखी रकुमा पाई तुमका ये उद्यादया से जे हालवुनि जाके से जे हालवुनि जाके गरा देवराया. இதுக்கு என்ன அர்த்தம்னா,
ராதை மற்றும் ருக்மிணி எங்களிடம் இரக்கம் காட்டுங்கள். கட்டிலை சிறிது அசைத்து இறைவனுக்கெல்லாம் இறைவனான தேவராயனை கண் விழிக்கச் செய்யுங்கள் அப்படின்றது அர்த்தம். ராகீர குமா பாயி தும்கா ஏவுத்யாதயா சேஜே ஹாலவுனி ஜாகே கரா தேவராயா. அடுத்ததா கருட ஹனுமந்த உபே பாகாதி வாட்ட ஸ்வர்கீஞ்சா சுரவர கேவுனி ஆலே ஓ பாட்ட. கருட ஹனுமந்த உபே, கருட ஹனுமந்த உபே பாகாதி வாட, பாகாதி வாட உங்கள் தரிசனத்துக்காக காத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்வர்கீஞ்சா சுரவர கேவுனி ஆலே ஓபாட்ட, ஸ்வர்கீஞ்சா சுரவர கேவுனி ஆலே போ பாட்ட. அதாவது இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா, கருடனும் ஹனுமானும் உங்கள் தரிசனத்துக்காக காத்திருக்காங்க. சொர்க்கலோகத்திலிருந்து தேவ தேவியர் கூட வந்து உங்கள் புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது அர்த்தம். கருட ஹனுமந்த உபே பாகாதி வாட்ட ஸ்வர்கீஞ்சா சுரவர கேவுனி ஆலே ஓ பாட்ட. இப்போ 5 2 10 வரியா, இன்னும் 2 வரி இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்தே பாடுறேன், திரும்பவும் கேளுங்க. உடா பாண்டுரங்காஹாதா தர்சனத்யா சகலாம் ஜாலாருணோதய சரளி நித்ரேச்சி வேலா சந்த சாது முனி அவகே ஜாலேதி கோலா सोडा से जे सुखे आता बगुद्या मुख कमला रंक मंटपी महाद्वारी जाले सी ताटी मन उथा वील रूप बगावया दृष्टि राघीर कुमा पाई तुमका ये उद्यादया से जे खालवुनी जाके गरा देवराया गरुड हनुमंत उपे बाकाति वाठ स्वर्गींच सुरवर केवुनी आले वो पाठ. அடுத்ததா கடைசி 2 வரி. ஜாலே முகத்வார லாப ஜாலாரோகடா விஷ்ணு தாச நாமா உபா கேவுனிகா கடா. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா, கதவுகள் திறந்தன, ஒப்பீடில்லா பரிசாக உங்கள் திவ்ய தரிசனம் எங்களுக்கு கிடைத்தது, விஷ்ணுவின் தாசனான நாமதேவர் கையில் காக்கட தீபத்துடன் நின்று கொண்டிருக்கின்றார் அப்படின்றது அர்த்தம். இப்போ ஜாலே முகத்வாரா லாபா, ஜாலே முகத்வார லாபா ஜாலாரோகடா. ஜாலே முகத்வார லாபா ஜாலாரோகடா விஷ்ணுதாச நாமா உபா, விஷ்ணுதாச நாமா உபா கேவுனி காக்கடா. புரியுதுங்களா? இப்போ இதுதான் 4வது பாட்டோட முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்லேருந்து திரும்பவும் உங்களுக்காக பாடுறேன், திரும்பவும் இதை நீங்கள் பாடி பாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இது கடைசியாக அடியன் பாடக்கூடியது. இது உடா பாண்டுரங்காஹாதா தர்சனத்யா சகலாம் ஜாலாருணோதய சரளி நித்ரேச்சி வேலா. ஒவ்வொரு வார்த்தைகளையும் படிக்கும் பொழுதும் அதுக்கான தமிழ் அர்த்தத்தை மனசில் நம்ம நினச்சிக்கணும். நம்ம தாய்மொழி தமிழில் இதுக்கான என்ன விளக்கமோ, உடா பாண்டுரங்கானா ஓ எழுக பாண்டுரங்கா, ஆத்தா தரிசன தியா சகலாம் அப்படின்னா உங்களுடைய உறக்கம் களைத்திலிருந்து விழித்தலும் நேரம் வந்து விட்டது பிரபு அப்படின்னு நினைத்து பாடணும்.
புரியுதுங்களா? நம்ம மராட்டி மொழியை ஒன்றொன்றையும் பயன்படுத்தும் பொழுதும் தமிழ் அர்த்தத்தையும் மனதில் எண்ணிக்கொண்டு அப்படி பாடும் பொழுது தமிழ் அர்த்தமாகவும் ஆகும், மராட்டி அர்த்தமும் ஆகும், கிருபை கிடச்சிரும். சரிங்களா? உட்டா பாண்டுரங்காஹாத்தா தர்சன தியாசகலா ಜಾಲಾರುಣೋದಯ ಚರಲಿ ನಿತ್ರೇಚಿ ವೇಳಾ ಸಂತ ಸಾಧು ಮುನಿ ಅವಕೆ ಜಾಲೇತಿ ಕೋಲಾ ಸೋಡಾ ಸೇ ಜೆ ಸುಖೇ ಆತಾ ಬಗುದ್ಯಾ ಮುಖ ಕಮಲಾ ರಂಕ ಮಂಟಪಿ ಮಗಾದ್ವಾರಿ ಜಾಲೆ ಸೀತಾಟಿ मन उतावील रूप भगावया दृष्टि राई रकुमा पाई तुमका ये उद्यादया से जे हाल उनी जाके गरा देवराया गरुड़ हनुमंत उपे बाकाती वाठ स्वर्गींच सुरवर के उनी आले वो पाठ जाले मुग द्वार लाप जाला रोकढ़ा विष्णुदास नामा उपा கேவுனி காக்கடா. அவ்வளோதாங்க. 4வது பாட்டும் முடிச்சாச்சு. 5வது பாட்டு கேவுனி பஞ்சாரத்தி ஹரு பாபாம்சி ஆரத்தின்னு சொல்லக்கூடிய பாட்டு. இந்த 5வது பாட்டை நம்ம நாளைக்கு கற்றுக்கொள்வோம். ஆகையினால பகவான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்கார். 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் தயவு பண்ணி ஒதுக்கி இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா லாபம் உங்களுக்கு தான், பகவானுக்கு இல்லை. லாபம் உங்களுக்கு. நம்ம தான் புண்ணியத்தை சம்பாதிக்கணும், நம்ம தான் பகவானுடைய கிருப்பையை அடையணும். ஆகையினால முயற்சி, நமக்குள்ள அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவன் தான் இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கான். அந்த பாக்கியத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னா அவனுடைய கிருப்பை ஜென்ம ஜென்மத்துக்கும் கிடைக்கும். சரிங்களா? அவசியம் இதை பாடி பாடி எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நாளைக்கு நம்ம 5 முக தீபாரத்தி அபங் சொல்லக்கூடிய பாட்டை நம்ம நாளைக்கு பாடுவோம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்.